தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில் தேவனுடைய அக்கினி ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் தேவனுடைய அக்கினியை தேவன் பூமி மேலே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அக்கினி என்னெல்லாம் செய்யும், எதற்காகெல்லாம் ஆண்டவர் அக்கினியை இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறார், போட்டிருக்கிறார் என்கிறதெல்லாம் ஒரு வேத பாடமாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை நம்மையும் அக்கினி சோலையாக மாற்றும் என்று நான் விசுவாசத்தோடு உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிப்பீர்களானால் சோதோம் கொமோரா பட்டணத்தில் ஆண்டவர் அக்கினியை போட்டார். அது என்ன அக்கினி என்றால் பாவிகளை சுட்டரிக்கிற அக்கினி, பாவிகளை நிர்மலமாக்குகிற அக்கினி, பாவிகளை இந்த பூமியில் வாழ விடாதபடி அழித்து போடுகிற ஒரு பரலோக அக்கினியை சோதோம் கொமோரா பட்டணத்தில் ஆதி நாட்களில் ஆண்டவர் இந்த அக்கினியை அனுப்பினார். அப்படியே அந்த அக்கினி சோதோம் கொமோரா பட்டணம் முழுவதும் அழிந்து தீரும் மட்டும் அந்த பட்டணம் எங்கிலும் கர்த்தருடைய அக்கினி பாவிகள் மேலே, துன்மார்க்கர் மேலே, வேசித்தனம் செய்தவர்கள் மேலே, அருவருப்புகளை நடப்பித்தவர்கள் மேலே இந்த அக்கினி பயங்கரமாய் விழுந்து அப்படிப்பட்டவர்களை கர்த்தருடைய அக்கினி அழித்து போட்டதை ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24 நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 19:24 நாம் எடுத்து வாசித்தால் சோதோம் கொமோரா மேலே கர்த்தர் இந்த அக்கினியை அனுப்புகிறார். அந்த அக்கினி ஒவ்வொருவர் மேலேயும் விழுந்தது. கூடாரத்தின் மேலே விழுந்தது, மிருக ஜீவன்கள் மேலே விழுந்தது, மனிதர்கள் மேலே விழுந்தது. அந்த அக்கினி எங்கெல்லாம் விழுந்ததோ அந்த அக்கினிக்கு முன்பதாக எல்லாமே சாம்பலாய் மாறிற்று, எல்லாமே குப்பைகளாய் தூசிகளாய் மாறிற்று, ஒன்றும் மீதியாக வைக்கப்படவே இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் ஆதி நாட்கள் முதல் கடைசி நாட்கள் வரையிலும் ஒரு அக்கினியை ஆண்டவர் போட்டுக்கொண்டே இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் அக்கினியை கொண்டு ஒரு தேசத்தையே அழிக்கிறார். ஆண்டவர் ஒரு அக்கினியை கொண்டு ஒரு கோத்திரத்தையே ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆண்டவர் அக்கினியை கொண்டு ஒரு மனுஷனை அக்கினி சோலையாகவே மாற்றுகிறார். கர்த்தர் ஒரு அக்கினியை கொண்டு அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தினார். ஸோ இந்த அக்கினி ஆண்டவர் நன்மை செய்யவும் பயன்படுத்தினார், தீமையை செய்யவும் பயன்படுத்தினார். கர்த்தருடைய அக்கினி, இந்த அக்கினியை ஆண்டவர் இந்த அக்கினியை கொண்டு தேசங்களை அழிக்கவும் பயன்படுத்தினார், தேசங்களை ரட்சிக்கவும் பயன்படுத்தினார். ஆகவே இந்த அக்கினியை குறித்து நாம் ரொம்ப தியானித்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அக்கினியை அனுப்பி தேசங்களை கர்த்தர் நிர்மலமாக்கினார். சோதோம் கொமோரா பட்டணத்தை நிர்மலமாக்கினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய அக்கினி ஊடுருவி வருகிறது. இப்போ மோசேனுடைய காலத்தை நீங்க பார்த்தால் அவனுக்கு முன்பதாக ஒரு அக்கினியை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த அக்கினி முட்செடியின் நடுவிலே விழுகிறது. அந்த அக்கினி நடுவிலே முட்செடி காணப்பட்டாலும் முட்செடி அவிழ்ந்து போகல, ஆனால் அக்கினி பயங்கரமாய் எரிகிறது. காண்கிறதற்கு அற்புதமான ஒரு அக்கினி அந்த இடத்துல பற்றி எரிகிறது.
அந்த அக்கினி மத்தியில கர்த்தர் இருந்து பேசினார். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில அழிக்கிற அக்கினி இருக்கிறது, நிர்மலமாக்குகிற அக்கினி இருக்கிறது, ஒரு மனுஷனை சந்திக்கிற அக்கினி இருக்கிறது, ஒரு மனுஷனை அக்கினி சோலையாக மாற்றுகிற அக்கினி இருக்கிறது. நான் இன்றைக்கு எந்த அக்கினி குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், உங்களையும் என்னையும் அக்கினி சோலையாய் மாற்றுகிற அக்கினியை உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் என்னை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானித்தாலும் இன்றைக்கு இருக்கிற அத்தனை பேரும் அக்கினி சோலையாய் மாறவே பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். நீங்க கவனித்தீர்களானால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரர்களை அக்கினி சோலையாகவும் மாற்றுகிறார் என்று நாம வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு அதுதான் பிடிக்கும், கர்த்தருக்கு அதுதான் விருப்பம். கர்த்தர் அதை தான் உங்களிடத்திலே என்னிடத்திலேயும் ரொம்ப எதிர்பார்க்கிறார். அக்கினி சோலையாய் மாறணும், அக்கினி சோலையாய் மாறணும், அக்கினியாய் இருக்கணும், அனலாய் இருக்கணும். இதை தான் பரலோகத்தின் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இந்த அக்கினியை பிசாசு விரும்புகிறதில்லை, இந்த அனலை பிசாசு விரும்புகிறதில்லை, சத்துரு விரும்புகிறதில்லை. ஆகவே ஆண்டவர் நீங்கள் அக்கினியாய் இருக்கும்படி தினந்தோறும் வசனங்களை அனுப்புகிறார், தினந்தோறும் வார்த்தைகளை அனுப்புகிறார், தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க அழைக்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சும்மா சொல்லல, அவர் அக்கினி சோலையாய் இருக்கிறார், அக்கினி சோலையுடைய கண்களாய் இருக்கிறார். உங்களையும் அக்கினி சோலையாய் மாற்றவே கர்த்தர் அனுதினமும் அவரை சந்திக்கும்படி உங்களை அழைக்கிறார். ஒரு பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகள் அக்கினி சோலையா மாறவே கூடாது என்று சொல்லி அவன் எதிர்பார்க்கிறான். சிம்சோனுக்குள்ளாய் மகாபலம் இருந்தது, எந்த மனுஷனுக்கும் உள்ளாகவும் இல்லை. அவன் அந்த மகாபலத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால், அந்த மகாபலம் அவனை விட்டு போகாமல் இருக்க வேண்டுமே ஆனால் அவன் பிரதிஷ்டையில நிற்க வேண்டும். அவன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட வெட்டப்படக்கூடாது. அவன் அந்த பிரதிஷ்டையை காக்கணும். ஆனா பிசாசு அவன் மகாபலசாலியா இருக்க பிசாசு விரும்பல, அவன் அனலா இருக்க அவன் விரும்பல, அவன் விழுந்து போகணும் என்கிறது தான் பிசாசனுடைய திட்டம். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்க மகாபலம் உங்களை விட்டு போகணும். உங்க மேல கர்த்தர் போட்டு இருக்கிற அக்கினி எரியவே கூடாது, அது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போகணும் என்கிறது தான் பிசாசனுடைய நோக்கமும் பிசாசனுடைய திட்டமுமாய் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இன்றைக்கும் சபையில வந்து அக்கினியை போடுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து உங்களையும் என்னையும் அக்கினி சோலையாய் மாற்றும்படியாக ஆண்டவர் வார்த்தைகளை வசனங்களை அனுப்புகிறார். நீங்க அனலாய் இருக்கவே தேவன் விரும்புகிறார், குளிராய் இருக்கிறதை கர்த்தர் வெறுக்கிறார், வெதுவெதுப்பான அனுபவத்தை கர்த்தர் முற்றிலுமாய் வெறுக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க, நான் கர்த்தருக்குள் அனலாய் இருக்க போகிறேன், அனலாய் இருக்க போகிறேன். உங்களை அனலாக வச்சுக்கொள்ளணும். பிசாசானவன் தேவனால் போடப்பட்ட அக்கினியை எப்போ எப்படி எந்த விதத்தில் அவன் அதை அணைக்கிறான் என்கிறதை நாம் இன்றைக்கு அறிய போகிறோம். பிசாசானவன் சிம்சோனுக்குள்ள அந்த காரியத்தை எப்படி அணைக்கிறான், எப்படி அந்த மகாபரிய பலம் அவனை விட்டு போக வைக்கிறான் என்றால், ஒரு இச்சையை கொடுத்து அந்த பலத்தை இழக்க வைக்கிறான். அந்த பிரதிஷ்டையில இருந்து அவனை வெளியே கொண்டு வர வைத்து அவன் பலத்தை இழக்க வைக்கிறான். எப்பெல்லாம் தேவ சமூகத்தை விட்டு நம்ம தூரம் போகிறோமோ நம்முடைய மகாபரிய பலம் நம்மளை விட்டு போகுது. நமக்குள்ளா எரிகிற பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி நம்மை விட்டு மாறுகிறது. ஆகவே தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய நிறைய காரியம் நம்மை சுற்றி 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 தினந்தோறும் நமக்கு வருகிறது. எதையோ ஒன்றை குறித்து புலம்பிக் கொண்டு இருக்கிறோம், எதையோ ஒன்றை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம், எதையோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறோம். இந்த கவலை, இந்த அழுகை, இந்த சோர்வு, இந்த துக்கம், நான் சொல்லுகிறேன், இந்த கவலை, இந்த துக்கம், இந்த பயம்தான் எலியா போன்ற அக்கினி சோலையான தேவ மனுஷனையே அவன் ஊழியத்தை முடிச்சு வச்சிட்டு. ஹல்லேலூயா. எலியா சோர்ந்து போய் சுரச்செடியின் கீழே படுத்து, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று தேவனுக்கு முன்பதாக சொல்லுகிறார். ஒரு பயம், ஒரு சோர்வு. விசுவாசத்தில் நிற்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள், தைரியத்தில் நிற்க வேண்டிய தேவ பிள்ளைகள், எதிர்த்து நிற்க வேண்டிய தேவ பிள்ளைகள்
இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மகிமையாய் மாறுகிறது நீங்க பார்ப்பீங்க. உங்க குடும்பம் கட்டி எழும்புகிறது நீங்க பார்ப்பீங்க. என்னைக்குமே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசம் இல்லட்டா உங்களுக்கு ஒரு அற்புதமும் நடக்காது. நீங்க விசுவாசத்துல நிற்காவிட்டால் உங்க கண்கள் அதிசயத்தை பார்க்காது. நீங்க விசுவாசத்துல நிற்காவிட்டால் உங்க கண்கள் அற்புதத்தை பார்க்காது. நீங்க விசுவாசத்துல நிற்காவிட்டால் உங்க கண்கள் விடுதலையை பார்க்காது. ஆகவே விடுதலை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அற்புதத்தை பார்க்கணும், அதிசயத்தை பார்க்கணும்னா நீங்க விசுவாசத்துல நிற்கணும். உங்க விசுவாசத்தை கெடுக்கும்படி சத்துரு அநேக போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனாலும் நீங்க சொல்லுங்க, என்னோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர். ஒரே போராட்டம், எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, ஏன் இந்த போராட்டம்? ஆண்டவர் மோசே மூலமா நமக்கு சொல்லிட்டா, நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று. கவலைப்படுகிறதுனால எவன் ஒரு முழத்தை தன்னிட கூட்டிக் கொள்ள முடியும்? கூட்டிக் கொள்ளவே முடியாது. கவலைப்படுகிறதுனால எதுவும் நடக்காது. கவலை உங்க அனலை அணைத்து போடும். துக்கம் உங்க அனலை அணைத்து போடும். சோர்வு உங்க அனலை அணைத்து போடும். அப்படிதான் எலியா அனலாயிருந்த மனுஷன், அக்கினி சோலையாயிருந்த மனுஷன், ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு சோர்வு அவனுடைய அனலையும் அக்கினியும் அணைத்து போட்டது. அவன் சுரச்செடியின் கீழே போய் படுத்து கிடக்கிறான். இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான கவலை, கஷ்டம், சோர்வு. நான் சொல்லுகிறேன், உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களை மகிழ பண்ணுகிறவர். தேவன் எப்போ நமக்கு அற்புதம் செய்வார் என்றால், நாம எப்போ விசுவாசித்து நிற்கிறோமோ. அவிவிசுவாசத்தோடு புலம்பி நிற்போமே ஆனால் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் காரியம் மாறுதலாய் முடியாது. ஆனா விசுவாசித்து நிற்பீர்கள் ஆனால் அதிகபட்சமா 10 நாள். அல்லேலூயா. ஆமா, பிசாசு போராடுவான், 10 நாள் போராடுவான், அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்களை போராட முடியாது. விசுவாசத்தில் என்னண்டா உடனடியாய் விடுதலை, உடனடியாய் சுகம், உடனடியாய் ஆசீர்வாதம். 10 நாளில் சுதந்திரிக்கிற கானான் தேசத்தை தான் 40 வருஷம் பிரயாணப்பட்ட போதும் சுதந்திரிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, விசுவாசம் இல்லை, அவிவிசுவாசம் இருந்துச்சு. ஒரு அவிவிசுவாசம் உங்களை வெதுவெதுப்பான அனுபவத்துக்குள்ளாய் கொண்டு போய் விட்டுரும். ஆகவே தேவன் தினந்தோறும் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்க வேதத்தை வாசித்தால் அங்கே சங்கீதக்காரன் ஒரு அழகான வசனத்தை சொல்லுகிறான். சங்கீதம் 39:3. சங்கீதம் 39. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது நான் என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். முப்பிதாக்கள் தன்னை எப்படியெல்லாம் அனலாக்கி கொண்டார்கள், எதனால அனலாக்கி கொண்டார்கள் என்கிறதை நாம பார்க்கணும். நான் சொல்லுகிறேன், ஜெபம் உங்களை அனலாய் மாற்றும், ஆராதனை உங்களை அனலாய் மாற்றும், ஊழியம் உங்களை அனலாய் மாற்றும், தேவ பக்தி உங்களை அனலாய் மாற்றும், வேத வாசிப்பு உங்களை அனலாய் மாற்றும், வேத தியானம் உங்களை அனலாய் மாற்றும். நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை, செய்தியை கேட்கும் போது அது உங்களை அனலாய் மாற்றும். அப்படியே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையில சோறு வரும், ஆனால் தன்னை எப்படி அனல் மூட்டுகிறான் என்றா, வசனத்தை தியானித்து அவன் தன்னை அனல் மூட்டுகிறான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அனலாய் இருக்கணும், அக்கினியாய் இருக்கணும், அக்கினி சோலையாய் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிங்க, நான் அனலாய் இருக்கிறேனா, அக்கினியாய் இருக்கிறேனா, அக்கினி சோலையாய் இருக்கிறேனா, இல்ல குறைஞ்சிட்டேனா? பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை பார்த்து கொண்டிருக்கிறான். நட்சத்திரங்களை கூட தன்னுடைய வாளினால இழுத்து போடக்கூடிய சம்பவத்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம பார்க்கிறோம். நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறவர்களை விழப்பண்ணுகிறவன் சத்துரு. யாரை விழப்பண்ணலாம், எப்படி விழப்பண்ணலாம், அதுதான் அவனுடைய திட்டம். ஒரு ஆவிக்குரிய சபை, ஒரு நல்ல சபை உங்களை அனலாக வைக்கும்.
ஒரு ஊழியம் உங்களை அனலாக வைக்கும். ஒரு மேய்ப்பன் உங்களை அனலாக வைப்பான். அல்லேலூயா. ஆனா பிசாசு அதை வெறுக்கிறான். பிசாசு அதை வெறுக்கிறான். இன்னைக்கு அதுதான் நிறைய பேரை ஒரு அனலும் இல்லாத, ஒரு குளிரும் இல்லாத சபைக்குள்ளாக வைத்திருக்கிறார். உபதேசம் இல்லாத, சத்தியம் இல்லாத சபையில வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு இடமும் இல்லாம, பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசாத, சொல்லாத, அல்லது ஆவியானவரை இல்லை என்கிற சபைகளை கூட அநேகரை வைத்திருக்கிறார். பிசாசுக்கு ஒண்ணு தெரியும், ஒரு தேவ பிள்ளை அனலாய் மாறிட்டா நமக்கு பிரச்சனை. ஒரு தேவ பிள்ளைகள் அனலாய் எழும்பிட்டா நம்ம ராஜ்யத்துக்கு பிரச்சனை. ஆகையினால் அவன் எப்போதுமே நம்மளை குளராக வைக்கவே விரும்புகிறான். நாம குளிர்ந்து போகக்கூடிய அனுபவத்துல நாம இருக்கிறதையே பிசாசானவன் விரும்புகிறான். ஆகவே எதனால நாம குளிராவோம்? எந்த காரியம் இவனுக்கு நடந்தா இவன் அனலா மாற மாட்டான். அதையே நமக்கு திரும்ப 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 தந்து கொண்டே இருப்பான். நாம நம்ம பிள்ளைகளை நினைத்து சிலர் யோசித்து 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 நம்ம அனலை அப்படியே விட்டுருதோம். கணவனை நினைத்து சிலருக்கு ரொம்ப யோசனை, ரொம்ப கவலை. எதிர்காலத்தை நினைத்து நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப வருத்தம், ரொம்ப குழப்பம். இவ்வளோ ஜெபம் பண்ணனே. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கான திட்டம், உங்க பிள்ளைகளுக்கான திட்டம் ஏற்கனவே கர்த்தர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அதை அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். நாம ஆண்டவரை நம்பி வந்துட்டோம், மிகப்பெரிய தேவனை நம்பி வந்துட்டோம். அவர் தான் நம்முடைய அக்கினி சோலையான தெய்வம். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். நினைக்கிறோம் நாம கைவிட்டுருவாரோ, இவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறதே, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே நாம கேள்விக்குறியாகவே நிற்போம், கேள்விக்குறியே நாம பார்ப்போம். பிசாசு அதை பார்த்து 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 பின்னிட்டு பார்க்க செய்கிறான். பிசாசானவன் இஸ்ரவேல் ஜனங்களை அதை தான் காட்டி கொடுத்தான். பார் செங்கடல், பார் கசந்தமாரா, பார் யோர்தான், பார் சத்துருக்கள், பார் வனாந்தரம், பார் இறைச்சில்ல, ஆகாரம் இல்லை. எதெல்லாம் குறையோ அந்த குறையதான் உங்களுக்கு முன்பதாக வைத்து ஜனங்களை பின்னிட்டு திரும்ப செய்தான், பின்னிட்டு பார்க்க வைத்தான். நாம திரும்பவும் எகிப்துக்கே போயிருவோம். பழைய வாழ்க்கையே சூப்பர், பழைய இடமே நமக்கு நல்லா தான் இருக்கு, இந்த வாழ்க்கை வேண்டாம். கர்த்தர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். தேவன் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீங்க நல்ல போராட்டத்தை போராடணும், நல்ல போர் செய்கவனாய் நீங்க மாறணும். ஜெபத்தில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து போராடுங்கள் என்று பவுல் சபைக்கு எழுதுகிறான். நாம ஒரு போராட்டத்திற்குள்ளாய் நிற்கிறோம், ஒரு யுத்த களத்தில் நிற்கிறோம். அல்லேலூயா. பல போராட்டங்கள் நம்மளை சுற்றி இருக்கும், ஆனால் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை. நம்புறீங்களா? பல போராட்டங்கள் நம்மளை சுற்றி இருக்கும், ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது, குடும்பத்தை மேற்கொள்ளாது, பிள்ளைகளை மேற்கொள்ளாது, வருமானத்தை மேற்கொள்ளாது. பல போராட்டங்கள் சாகிறது வரைக்கும் தொடரும், ஆனா ஜெயிக்கிறது நாமளாகவே இருப்போம். நீங்க வேணா பாருங்க, ஒரு மீட்டிங், ஒரு கன்வென்ஷன், இதையாக நாம செய்தா ஒன்று தேவைகள் சந்திக்கப்படாம அப்படியே இருக்கும். இல்லை நாளைக்கு கன்வென்ஷன் அப்படின்னா, இன்னைக்கு கன்வென்ஷன் சாயங்காலம் அப்படின்னா காலை வரைக்கும் பயங்கரமாக மழை, பயங்கரமான சூழ்நிலை, எல்லாம் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி சூழ்நிலை பிசாசு ஏற்படுத்துவான். நான் சொல்லுகிறேன், இயற்கை என்னை கண்ட்ரோல் பண்ணாது, நாம தான் இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எலியா நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் மழை பெய்யக்கூடாது என்று சொல்லி கருத்தா ஜெபித்தான், பெய்யல. மறுபடியும் மழைக்காக ஜெபித்தான், மழை வந்தது. ஹல்லேலூயா. மழை வந்த சம்பவத்தை தான் நாம பார்க்கிறோம். ஆனா எலியா ஜெபிக்கிறான், ஒருக்கா ஜெபித்தான், மேகமே எழும்பி வரல, மழையே வரல, வானமே கற்கல. 7 நேரம் போய் பாரு அப்படின்னா 6 நேரம் பார்க்கும் போதும் மழை வரல.
மேகம் கூடல, கற்களை வானம், மழைக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. 6 நேரம் ஜெபத்துல தோத்தாலும் 7வது நேரம் அவனை கர்த்தர் ஜெயிக்க வைத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உன் ஜெபம் எவ்வளவு நாளைக்கு தோக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஊழியம் எவ்வளவு நாளைக்கு தோக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க தொழில், வியாபாரம், பிசினஸ் எவ்வளவு நாளைக்கு தோல்வியாயிருக்கும்? சீக்கிரத்தில் ஜெயமாய் மாறும். 6 நேரமும் வேலைக்காரன் போய் ஒன்னும் இல்லை நீ வரான். ஆனா 7வது முறை பார்க்கும்போது கையளவு மேகம் எழும்பிற்று. அப்போ 6 நேரம் அவனுக்கு போராட்டம் தான். ஜெபத்திற்கு ஒரு பதிலும் இல்லை, உபவாசத்திற்கு ஒரு பதிலும் இல்லை. நான் சொல்லுகிறேன், போராட்டம் இருக்கிறதா? போராடி ஜெயிங்க. உங்க வாழ்க்கையில என்ன போராட்டம் இருக்கு? போராடி ஜெயிங்க. ஒரு நல்ல தேவ மனுஷன், ஊழியம் செய்ய மிஷனரியாய் போனவர், அந்நிய தேசத்திற்கு, அந்நிய கலாச்சாரம், அந்நிய பழக்க வழக்கம் எல்லாமே புதுசு. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு போனார், தியாகமாய் போனார். சரியான வசதி இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. அவருக்கு தேவையானது ஒன்றுமே அங்கே இல்லை. ஆனால் போனார், ஊழியம் செய்தார். ஊழியம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வாய்க்காது. 5 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறார், 10 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறார். ஒருத்தர் கூட மனம் திரும்பல, ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலை. போராடி கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் அப்படி தள்ளப்பட்டார். இனி நான் ஊழியம் செய்வதில்லை. 10 வருஷம் போராடியாச்சு. இனி நான் ஊழியம் செய்கிறதில்லை. இனி நான் ஆண்டவரை சந்திக்காம ஊழியம் செய்கிறதில்லை. அல்லேலூயா. தோல்வி மாதிரி தெரியும், தோல்வியை நீங்க ஒத்துக்க கூடாது. தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். அவருடைய தலைமுறைகள் நாம. தோல்வியாக இருக்கும், போராடி மேற்கொள்ளணும். அப்ப அந்த ஊழியக்காரர், ஏனி நான் ஆண்டவரை சந்திக்காம இனி நான் ஊழியம் செய்ய போகிறதில்லை. மனைவிட்ட சொன்னார், என்ன நீ சந்திக்க கூடாது, நானும் உன்னை சந்திக்க மாட்டேன். எப்போ நான் ஆண்டவரை சந்திப்பேனோ அதுக்கு பிறகுதான் நான் உன்னை சந்திப்பேன். அது எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. வீட்டுக்குள்ள ஒரு சின்ன அறை இருந்தது. அறையை பூட்டினார், அறைக்குள்ள போனார், ஜெபிக்க ஆரம்பிச்சார். மறுநாள் மனைவி சத்தம் கொடுத்து கேட்டால், ஆண்டவரை சந்தித்தீங்களா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னார். போயிட்டார். 2வது நாளும் அதே பதில், 3வது நாளும் அதே பதில். 10வது நாள் இவ கேட்கலான்னு இருக்கும்போது அந்த கதவு இடைகளில இருந்து பயங்கரமான பிரகாசத்தை அவள் பார்த்தாள். ஹல்லேலூயா. அறை முழுவதும் அவ்வளோ அக்கினி சோலை மாதிரி ஒரு பயங்கர வெளிச்சம். அதுல இருந்து சின்ன துவாரம் வழியாய் வரக்கூடிய ஒளி பெரிய அறைகள் எல்லாம் பிரகாசிக்கத்தக்கதாக இருந்தது. ரொம்ப நேரம் பிரகாசித்தது. அவ பார்த்துக்கிட்டே இருந்தா. அவளுக்கு புரிஞ்சு போச்சு, தேவனை என்னுடைய கணவன் சந்தித்தார். ஹல்லேலூயா. சந்தித்தாள். கர்த்தரும் என் கணவனை சந்தித்தார், என் கணவரும் அவரை சந்தித்தார். இப்போ அவ போய் கேட்கிறா, இப்போ ஆண்டவர் பார்த்தீங்களான்னு நான் கேட்க மாட்டேன், பார்த்து முடிச்சாச்சான்னு கேட்கிறேன் அப்படின்னா. அவர் பதில் சொன்னார் கதவுக்கு அந்த பக்கம் இருந்து, ஆமா என் எஜமானை நான் பார்த்து விட்டேன் அப்படின்னுட்டு. அதுக்கு பிறகு போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எத்தனையோ மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. எத்தனையோ பலத்த அற்புதங்களை அவர் செய்தார். நான் சொல்லுகிறேன், நல்ல போராட்டம். நீங்க போராடி கொண்டிருக்கிறது நல்ல போராட்டம். இந்த போராட்டத்தை நிறைய பேர் வித்தியாசமா பார்க்குறீங்க. எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த போராட்டம்? நான் சொல்லுகிறேன், எந்த போராட்டத்தை நீங்க சந்திக்கிறீங்களோ அந்த போராட்டத்தில் எதை சந்திக்கிறீர்களோ அதுவாக தான் நீங்க மாற போறீங்க. புரியலையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டம் பாஸ்டர் அப்படின்னா நீங்க நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவீங்க. விசுவாசித்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நீங்க நிறைய பேருக்கு பணங்களை கொடுத்து உதவி செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. என்ன கஷ்டம் இருக்கிறதோ அந்த கஷ்டம் தான் ஆசீர்வாதமாய் மாறும். எந்த சாபமோ அந்த சாபத்தை தான் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.
நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. மோசேக்கு ஒரு பெரிய போராட்டம் வந்தது. சொந்த ஜனங்களுக்காக ஒரு எகிப்தியனை கொன்றான். அங்கிருந்து போராட்டம் ஆரம்பிக்கிறது. ராஜாவுக்கு தெரிந்தது, கொன்று போடுவான் என்று சொல்லி எகிப்தை விட்டு ஓடினான். நல்ல தேசத்தை விட்டு ஓடினான். நல்ல உறவுகளை விட்டு ஓடினான். அறியாத இடத்திற்கு, அறியாத தேசத்திற்கு போனான். அவன் வாழ்க்கையில் அந்த போராட்டம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, எந்த தேசத்திற்கு அவன் ஆகாதவனாய் போனானோ, தேவையில்லாதவன் என்று சொல்லி போனானோ, தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாய் அவன் மாறினானோ, எந்த தேசம் அவன் கொலைகாரன், அவனை கொலை செய்யணும், அவன் குற்றவாளி என்று சொல்லி தேடிக்கொண்டிருந்ததோ, ஒரு நாள் வந்தது, அதே தேசத்திற்கு ஆண்டவர் அவனை முழு எகிப்துக்கும் முழு பார்வோனுக்கும் தேவன் இவனை அவனுக்கு ஆண்டவனாய் மாற்றினாராம். ஹல்லேலூயா. பார், நான் உன்னை பார்வோனுக்கு ஆண்டவனாய் மாற்றினேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவனுக்கு இவன் குற்றவாளி, கொலைகாரன். ஆனால் இன்றைக்கோ அவனுக்கு இவனை தேவனாக கர்த்தர் அவனுக்கு முன்பதாக உயர்த்தினார். நீங்க இன்னைக்கு என்னவா இருக்கிறீங்களோ, நீங்க உண்மையாய் போராடினால், உங்க போராட்டத்தை நல்ல போராட்டம் என்று சொல்லி, நான் போராடி ஜெயிப்பேன், நான் போராடி ஜெபிப்பேன், நான் போராடி ஜெயம் எடுப்பேன், அப்படி நீங்க போராட்டத்தில் கர்த்தருக்காக நின்றீர்களானால் கர்த்தரும் போராட்டத்தில் உங்களோடு நிற்பார். நீங்க ஜெயமாய் மாற்றுவீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் போராட்டத்தை பார்க்கும்போது சபையை விட்டுட்டு போறதும், ஊழியத்தை விட்டுட்டு போகிறதும், விசுவாசத்தை விட்டு போகிறதும், பரிசுத்தத்தையே விட்டுட்டு போகிறதுமா என, அப்படிப்பட்ட எந்த பிள்ளைகளும் ஜெயத்தை சுதந்தரிக்கிறதில்லை, ஜெயத்தை பார்க்க போகிறதும் இல்லை. ஆனால் நல்ல போராட்டத்தை அங்கீகரித்து தொடர்ந்து போராடி கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஜெயத்தை பார்க்காமல் போகிறதும் இல்லை. அவர்கள் ஜெயத்தை சுதந்தரிப்பார்கள். ஜெயமாய் மாறுகிற ஆசீர்வாதமான வாழ்க்கை அவர்கள் பார்ப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த நல்ல போராட்டத்தை போராட விரும்புகிறீர்கள்? கன்வென்ஷன் வைக்கும் போது தான் மழை கருக்கும், மழை வரும், காலையிலையும் பெஞ்சிட்டு போகும். ஆனா சாயங்காலம் கன்வென்ஷன் ஆசீர்வாதமாய் நடக்கும். ஹல்லேலூயா. மழையை பார்த்து, பணத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. சூழ்நிலைகள் ஜெயிக்கும், இயற்கைகள் ஜெயிக்கும், பிசாசு ஜெயிப்பான். ஆனா தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஜனம் ஒரு நாளும் ஜெயிக்க போகிறது இல்லை. உனக்கு வரக்கூடிய போராட்டத்தில் நீ போராடினால் ஒழிய உனக்கு யுத்தம் ஜெயமாய் ஒரு காலமும் மாறாது. ஹல்லேலூயா. நல்ல அனலாய் மாறுங்க, நல்ல அனலாய் மாறுங்க. யாரும் போராட்டத்தில் தோத்து போனதே இல்லை. நம்முடைய முப்பிதாக்கள், நல்ல தலைவர்கள், நல்ல தீர்க்கதரிசிகள். இன்னைக்கு நிறைய பேர் போராட்டத்தில் தோத்து போறோம். அனல் இல்லை, விழுந்து போகிறோம். நல்ல போராட்டத்தை போராட தெரியல, நல்ல போராட்டத்தை போராடக்கு விருப்பம் இல்லை. ஒரு போராட்டம் நமக்கு விரோதமாய் வரும்போது நாம ஜெபத்தில் போராடி, உபவாசத்தில் போராடி, விழித்திருந்து போராடி, கர்த்தருக்குள்ள இன்னும் எழும்பி போராடி அதை ஜெயிச்சிட்டோம்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இனி போராட்டம் இல்லை. ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில கொஞ்ச நாள் தான் போராட்டம். ஆனா அதுக்கு பிறகு ஒரு மகிமை அவன் பார்த்தான், ஒரு சமாதானத்தை பார்த்தான், சந்தோஷத்தை பார்த்தான். ரொம்ப நாளெல்லாம் உங்க போராட்டம் நிற்காதுமா, ரொம்ப நாளைக்கு உங்க போராட்டம் இருப்பதில்லை. எவ்வளவு போராட்டத்தை பார்த்தாலும் ஜெபிக்கிறதை மறக்காதுங்க, துதிக்கிறதை மறக்காதுங்க, ஆராதனையை மறக்காதுங்க. போராட்டத்திலையும் கர்த்தரை ஆராதிங்க, போராட்டத்திலையும் ஜெபம் பண்ணுங்க, போராட்டத்திலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் வாருங்க, போராட்டத்திலேயும் ஆண்டவருக்குள்ளாய் அனலாயிருங்க. இந்த போராட்டம் நல்ல போராட்டம். இந்த போராட்டம் உங்களுக்கு ஜெயமாய் மாற போகிறது. நம்ம என்னைக்கு சோர்ந்துருதோமோ அன்றைக்கு பிசாசு நம்ம மேல ஜெயம் எடுக்க ஆரம்பிக்கிறான். என்னைக்கு நம்ம சோர்ந்து போகிறோமோ அன்னைக்கு நம்ம தோத்து போகிறோம். என்னைக்கு போராட்டத்தை பார்த்து ஐயோ எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு கேள்வி கேட்கிறோமோ அன்னைக்கு நம்ம விழுந்து போகிற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து போகாதுங்க, எழும்பி நில்லுங்க. என்ன போராட்டம்? புருஷனால போராட்டமா, மனைவினால போராட்டமா? இன்னைக்கு நிறைய பேர்
சுருக்கமா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சவம் என்ன வாழ்க்கை, செத்துட்டா நல்லது, செத்துட்டா இதெல்லாம் பார்க்காண்டாம், தற்கொலை பண்ணிட்டா இதெல்லாம் பார்க்காண்டாம். அதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தார்? இதற்காகவா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்? இதற்காகவா கர்த்தர் உங்களை அபிஷேகித்தார்? யாவனால போராட முடியல. ஜெபத்தை குறித்து அறிவை ஆண்டவர் தந்திருக்கிறார். அபிஷேகத்தை குறித்ததான அறிவு உங்களுக்கு உண்டு. இதெல்லாம் வைத்து உங்களால ஜெயிக்க முடியலைன்னா, உங்களாலே முடியாவிட்டால் உலகத்தால் எப்படி முடியும்? உங்களால முடியும், உங்களால முடியும், ஜெயிக்க முடியும். பிள்ளைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போகாதுங்க. ஒரு நாள் என் பிள்ளைய மகிமையாய் ஆண்டவர் உயர்த்துவார். இன்னைக்கு குடும்பத்தை பார்த்தே நம்ம பாதி விழுந்து போறோம். பிள்ளைகளுடைய சூழ்நிலையை பார்த்தே ஆண்டவரை விட்டு நம்ம பிரிந்து போகிறோம். என் பிள்ளைக்கு தானே, எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கு, என் பிள்ளைங்க தானே இப்படி இருக்கிறாங்க நினைக்காதுங்க. உங்களுக்கு கர்த்தர் தந்த ஒரு போராட்டம், கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்த ஒரு பாடு. நீங்க ஜெயிங்க, ஜெயித்து நில்லுங்க, போராடி மேற்கொள்ளுங்க. அதாவது பரலோகத்துக்கு போகிற வாசல் எப்படிதான் இருக்குன்னா, அது இடுக்கமான வாசல், அப்படிதான் இருக்கும். ஈஸியா ஒன்றும் போயிட முடியாது. ஆனா போராடுகிறவர்கள் ஜெயித்து அந்த பக்கம் போக. ஐயோ இடுக்கமா இருக்கு, நெருக்கமா இருக்கு, எப்படி போய் சேருவேன், என்னால முடியாது அப்படின்னு நினைட்டீங்கன்னா பாதி வழியில நிற்க வேண்டியதுதான். என்னால முடியும், நான் ஜெயிப்பேன், நான் சுதந்திரிப்பேன், என்னால முடியும், கர்த்தர் எனக்கு தருவார் அப்படின்னு ஏன் நீங்க பிரயாணப்பட்டு போவீர்களானா, நீங்க தான் ஜெயிக்கிறவர்கள், நீங்க தான் ஜெயிக்கிறவர்கள். கர்த்தர் உங்களுக்கு தான் ஜெயத்தை கொடுப்பார். கவலைப்படாதுங்க, நீங்க ஜெயிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எலியா விழுந்து போனது போல நீங்க விழுந்து போகாதிருங்க. அவன் சோர்ந்து போயிட்டான். கர்த்தர் அவனை கொண்டு எவ்வளவோ செய்ய தீர்மானித்திருந்தார், முடியல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த அதே நெருக்கமும் பாடுதான் இன்னைக்கு நமக்கும் வருது. அன்றைக்கு அவர்களுக்கு செங்கடல், இன்னைக்கும் தடையாயிருக்கிற ஏதோ ஒரு காரியம். ஒன்னு ஏற்ற துணை கிடைக்கல, இல்லை நல்ல படிப்பு இல்லை, இல்லை நல்ல வேலை இல்லை, அதுதான் நம்ம உயர்வுக்கு தடையாயிருக்கிறது. அது ஒரு செங்கடல். அன்னைக்கு அவர்கள் செங்கடல் மத்தியில நிற்கும் போது கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்தார், கர்த்தர் இறங்கி யுத்தம் செய்தார். இன்றைக்கு நீ சந்திக்கிற செங்கடலிலேயோ கர்த்தர் இறங்கி உனக்காக யுத்தம் செய்வார். நிச்சயமாய் பெரிய பெரிய வாசல்கள் உனக்காக திறக்கப்படும். ஆமென். அன்றைக்கு அவர்களுக்கு இறங்கின தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் இறங்குவார். அவர் இறங்கக்கு முன்னாவே நிறைய பேர் பின்னிட்டு பார்க்கிறது, முன்னேறி செல்லக்கு பதிலாய் பின்னிட்டு பார்க்கிறது, ஆண்டவர் விட்டுட்டு தூரம் போகிறது. அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றாரு, என்னதோ தெரியல, சபைக்கு வந்ததுல இருந்து காலு ரொம்ப வலியா இருக்கு. இல்லையா? ஆமா, போராட்டத்தை பிசாசு அப்பவே ஆரம்பிச்சிட்டான், சபைக்கு வந்த உடனே ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவருக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன், சபைக்கு வந்தனாலதான் அப்படியோ, சபைக்கு வந்தனாலதான் அப்படியோ. காலை சிருஷ்டித்தவர் குணமாக்காமல் வைப்பாரோ? கையை சிருஷ்டித்தவர் குணமாக்காமல் வைப்பாரோ? நிறைய பேருடைய சிந்தனை வேற மாதிரி யோசிக்கிறது, உங்க சிந்தனையை வேற மாதிரி யோசிக்கிறது. அது தவறான யோசனை. இவர் சுகமாக்குகிறவர், இவர் உருவாக்குகிறவர், இவர் சிருஷ்டிக்கிறவர். இவர் இருக்கிறதை உடைக்கிறவர் அல்ல. சபைக்கு வரவிடாதபடி உங்களை எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் தேவையில்லாத சிந்தனைகளை கொடுக்க முடியுமோ, அப்படியெல்லாம் பிசாசு உங்களுக்கு சிந்தனையை கொடுக்கிறான். நீங்க யாரு பக்கம் சாயணும்? பவுல் நல்ல போராட்டத்தை போராடினான், நல்ல போராட்டத்தை போராடினான். சிறைச்சாலைக்குள்ளாய் தூக்கி போடுகிறார்கள், சிறைச்சாலைக்குள்ளாய் இருக்கிறான். அங்கேயே நல்லா ஜெபிக்கிறான். அவ்வளோ போராட்டத்திலே அவன் ஜெபிக்கிறான், அவ்வளோ பிரச்சனைகளையும் ஜெபிக்கிறான். சரீரமெல்லாம் காயம், அநேக அடிகளை அடித்து பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலைக்குள்ளாய் போட்டு கால்களை தொழுமரத்தில் கட்டி வைத்திருந்தார்கள். அங்கேயும் ஜெபிக்கிறான். நடுராத்திரி எழும்பி துதிக்கிறான், தேவனை பாடுகிறான், மகிமைப்படுத்துகிறான். அந்த போராட்டத்திலே அவன் ஜெபத்தில் போராடுகிறான்.
அந்த போராட்டமான வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஜெபத்தில் போராடுகிறான். கர்த்தர் சும்மா இருக்கல. அவருடைய வல்லமை இறங்கி வந்தது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைத்தது, எல்லா சிறைச்சாலையினுடைய கதவுகளும் திறக்கப்பட்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு விழுந்தது. கர்த்தர் ஒரு விடுதலையை அங்கே கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. விடிந்து பார்த்தா விடுதலை வந்துச்சு. நான் சொல்லுகிறேன், அவ்வளோ போராட்டத்திலையும் ஜெபிக்கணுமா? போராட்டத்தில் தான் ஜெபிக்கணும். போராட்டத்தையே பிசாசு எதற்கு அனுமதிக்கிறான்? அனல் போயிடணும், நீங்க அனலா மாறக்கூடாது. இந்த அனல் அவரை போல மாற்றும். ஹல்லேலூயா. ஒரு தீக்குள்ள ஒரு இரும்பை போடுங்க, இரும்பும் தீயை போலவே மாறும் கொஞ்ச நேரம் கழிச்சு. பார்த்துருக்கீங்களா? தீக்க கலர்ல இந்த இரும்பு அப்படியே பழுத்து சகத்து அப்படியே அதுக்கு அதே போல மாறும். இந்த அக்கினி என் தேவனை போல உங்களை மாற்றும். பிசாசோ, நீங்க மாறக்கூடாது 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 என்கிறது தான் அவனுடைய எண்ணம், அவனுடைய நோக்கம், அவனுடைய திட்டம். ஒருவர் மாறினா கூட அவனுக்கு பிரச்சனை. ஒருவருக்குள்ள எழுப்புதல் வந்தாலும் அவனுக்கு பிரச்சனை. ஒரு ஏரியாவினுடைய ஆளுகை அவனை விட்டு போயிடும். ஒரு வல்லமையான தேவ மனுஷன் ஒரு பட்டணத்தில் எழும்பும் போது அந்த மாநிலத்திற்கே ஒரு ரட்சிப்பு வருகிறது. ஒரு தினகரன், ஒரு டிஜிஎஸ் தினகரன் இந்தியாவுக்கே ஆசீர்வாதமாய் பயன்படுத்தப்பட்டார். ஆயிரங்கள் லட்சங்கள் சுகமானது. அந்த அனலாய் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து பிசாசு நடுங்குது. சபையை கர்த்தர் அனலாய் நடத்தும் போது உங்களை குறித்து பிசாசுக்கு பயம். எங்க உங்க மூலமா எழுப்புதல் வந்துருமோ, இவன் மூலமா எழுப்புதல் வந்துருமோ. செய்தி கேட்க விடாதபடி தூக்கத்தை கொடுக்கிறதும், சபைக்கு வர விடாதபடி தடையை ஏற்படுத்துகிறதும். அவ்வளவு தூரம் போணுமா? வெயிலாக இருக்கு, இன்னைக்கும் போணுமா? பிசாசு உங்களை கண்டு பயன்படுகிறான். போயிற்றா ஆண்டவருக்குள்ளாய் பலப்படுவார்கள், ஆண்டவருக்குள்ளாய் எழும்புவார்கள், ஆண்டவரை போல மாறுவார்கள். விடவே கூடாது. இதுதான் பிசாசனுடைய திட்டம். எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளோ அவன் நித்தமும் தடுத்து கொண்டே இருப்பான். நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. போராட்டத்தையே பார்க்காதுங்க. அதெல்லாம் வாழ்க்கையில வரும், ஆனா ஜெயமாய் மாறும். பிரச்சனை வரும், ஜெயமாய் மாறும். வியாதி வரும், ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையே மாறக்கூடிய வாழ்க்கை. நீங்க சோர்ந்து போகாதுங்க. வசனத்தை வாசித்து நல்ல அனல் மூட்டுங்க உங்களை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அக்கினி மூண்டது. ரோமர் 12:11 வாசித்தால், ரோமர் 12, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. ஆமா, அப்போ தேவனுடைய விருப்பம் எல்லாம் ஆவியிலே அனலாயிருக்கணும். ஒரு தேவ பிள்ளைகள் ஆவியில நல்ல அனலாய் மாறணும். கர்த்தர் உங்களை எப்படி அனலாய் மாற்றுகிறார்? பரலோகத்திலிருந்து ஏதோ ஒரு அக்கினி அனுப்பி மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்து அக்கினியானவரையே அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாயிருக்கிறவர். அவர் தேவனுடைய ஆவியானவர். தன்னுடைய ஆவியை கொண்டே உங்க மேல தன்னுடைய ஆவியை கட்டளையிட்டு உங்களை ஆவியில அனலாய் மாறும்படி கர்த்தர் ஆவியை தந்திருக்கிறார். இந்த ஆவியில நீங்க பலனடையாதபடி, வளராதபடி, அனலாகாதபடி, எரிந்து பிரகாசிக்காதபடி, எளிமை பிரகாசிக்காதபடி சத்துரு உங்களை எப்படியெல்லாம் வஞ்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வஞ்சிக்கிறான்.
ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அதிகாரத்தை உங்க கரத்துல தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார், அழைப்பை தந்திருக்கிறார். எல்லாமே உங்களுக்கு கையில கொடுத்தாச்சு. இனி நீங்க தான் செயல்படணும். எப்படின்னா, இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு யாரை பிரதமராக்கியிருக்கோம்? நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக்கியிருக்கோம். பிரதமர் ஆகினதோட சரி, இனி அவர் வேலையை பார்ப்பாரு, நாம நம்ம வேலையை பார்ப்போம். இனி ஒவ்வொரு வேலையும் செய்யக்கு முன்னாடி அவர் மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வச்சு, நான் இதை செய்யட்டுமா செய்ய வேண்டாமா, மக்களுடைய மனநிலை என்ன, விருப்பம் வெறுப்பம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். இனி அவர் வேலை அப்படியே தினந்தோறும் நடக்கும். எங்க சைன் பண்ணணும், என்ன திட்டத்தை போடணும், அவர் பார்த்துக்குவார். அதே போல கர்த்தர் நமக்கும் அதிகாரங்களை தருகிறார், வல்லமைகளை தருகிறார். நீங்க தான் அந்த ராஜ்யம் கட்டப்படக்கு எதுவாய் செயல்படணும். அல்லேலூயா. மழை வரக்கூடாது அப்படின்னா வராது, வரணும் அப்படின்னா வரும். இயற்கையின் மேல, பிசாசின் மேல, மொத்த துரைத்தனத்தின் மேல கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமா. ஆண்டவர் அதிகாரப்படுத்தி சீசர்களை அனுப்புகிறார். போங்க, வியாதி சுகமாகும், போங்க பிசாசு ஓடுவான், போங்க அற்புதம் நடக்கும், போங்க சப்பானிகள் எழும்பி நடப்பார்கள். அதிகாரப்படுத்தி அனுப்புகிறார், அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. அவங்க போனாங்க, இவனுக்கு செய்யணுமா அவனுக்கு செய்யணுமான்னு கேட்டு 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 வந்து அற்புதம் செய்யல. அதிகாரத்தை வைத்து யாருக்கெல்லாம் என்னெல்லாம் செய்யணுமோ அவர்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் செய்து வெற்றியோடு திரும்பி வந்து சந்தோஷப்பட்டு சொன்னார்கள், நாங்க ஜெபிக்கும் போது, நாங்க கட்டளையிடும் போது பிசாசுகள் கீழ்ப்படுகிறது, பிசாசு ஓடுகிறது அப்படின்னார்கள். நான் சொல்லுகிறேன், 144 கோடி ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க தான் இந்த தேசத்திற்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள். ஆனால் நாமளே சோர்ந்து இருக்கிறோம். நம்ம போராட்டத்தில் இருந்தே ஜெயிக்க முடியல, நம்ம குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை நம்மளால ஜெயிக்க முடியல. எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட போகிறோம்? அல்லேலூயா. எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட போகிறோம்? எப்படி தேசத்தில் ஆண்டவருக்காக நம்ம வாழ போகிறோம்? எப்படி வாழ போகிறோம்? நாம அனலாகவே இல்லை, ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எல்லாரும் ஊழியம் செய்யணும். நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, முதல்ல சீசராக்கணும். நீங்க சீசர் ஆகணும். ஊழியமா அப்படின்னுட்டே இருக்கக்கூடாது, ஊழியம்தான் செய்யணும். வாரத்தில் ஒரு முறை, வாரத்தில் 2 முறை, இல்ல பகுதி நேரம், ஏதாகிலும் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும்படி, எழுப்பும்படி நீங்க கர்த்தருக்காய் ஊழியம் செய்தே ஆகணும். அனலா இருந்தாதான் செய்ய முடியும். யாரையோ ஒரு நபரை கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வரணும், யாருக்கோ ஒரு நபருக்கு சாட்சியை சொல்லணும். உங்க சாட்சி சொன்னாலே போதும். ஆண்டவர் என்னை சுகமாக்கினார், ஆண்டவர் என்னுடைய சிறுமையை நினைத்தொருள் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார். தேவ பிள்ளைகள் நிறைய பேர் ஆவில அனலாய் இல்லை, ஆண்டவர் ஆவில அனலாய் மாறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. ரோமர் 12:12 நம்ம வாசித்தால் அங்க வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. இன்னைக்கு நாம நிறைய காரியத்தை நம்புறோம், ஆண்டவர் செய்வார்னு நம்புறோம். ஆனா அந்த நம்பிக்கையில நமக்கு பொறுமை இல்லை, நம்பிக்கையில நமக்கு பொறுமை இல்லை. இன்னைக்கே நடந்துடணும், இப்பவே நடந்துடணும். ஆண்டவர் ஒரு பெரிய நன்மையை நம்மளுடைய கரத்துல நம்மளை நம்பி கொடுக்க முன்பதாக நிறைய காரியத்துல நம்மளை வணைய விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் பெரிய கோடிகளை சம்பாதித்தவர்களாக இருந்தாலும், உங்களுக்கே பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும், அந்த கோடிகளை எடுத்து உடனே உங்க பிள்ளைகளுடைய கரத்துல கொடுக்கறது இல்லை. அந்த பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு வளர்ச்சி, ஒரு அறிவு, ஒரு காலகட்டம் எல்லாம் வரணும்.
அதுக்கு பிறகு ரொம்ப யோசிப்போம், இந்த சொத்துலையே இந்த சொத்தை எந்த பிள்ளைக்கு கொடுக்க, எந்த பிள்ளைக்கு கொடுத்தா அவன் கரெக்டா அந்த சொத்தை காப்பாற்றுவான், எல்லாம் பார்த்து தான் கொடுக்கும். ஆனால் உங்களுக்குரியது தான், உங்க பங்கு தான், உங்க சுதந்திரம் தான். நம்ம அப்பா சொத்து அடுத்தவனுக்கு கிடையாது, நமக்கு தான். ஆண்டவர் பார்க்கிறார், எப்போ கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம். ஆகவே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற, நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்துல பொறுமையாயிருங்க. நீங்க எதை தேவனிடத்துல நம்புகிறீர்களோ அதுல நீங்க சந்தோஷமாயிருங்க, பொறுமையாயிருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். மோசே கர்த்தருக்குள்ளாய் நல்ல வைராக்கியமாய் இருந்தாலும் அவனை நம்பி உடனே எகிப்திற்கு பார்வோனுக்கு ஆண்டவனாக தீர்க்கதரிசியா ஏற்படுத்தல. அவன் மறுபடியும் 40 வருஷம் வனாந்தரத்துல கழிக்க வேண்டியது இருந்தது. பொறுமையா இருங்க, உபத்திரம் வரும்போது பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். நாட்கள் போகிறதை குறித்து யோசிக்கவே செய்யாதுங்க. இதெல்லாம் ஒரு முதலீடு தான். ஆடுகளை மேய்க்க வைத்தார். ஒரு ராஜகுமாரனாய் வாழ்ந்த மோசேயை வாழ்க்கையே தலைகளாயிற்று ஆண்டவரை நேசித்து ஆரம்பிக்க பிறகு. அதான் சிலர் சொல்லுவாங்க, சபைக்கு வந்த பிறகு எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ நெருக்கம். உங்க வாழ்க்கையை மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே சபைக்கு வரும்போது, ஆண்டவருக்குள்ள வரும்போது சில போராட்டங்கள் வருகிறது. மோசனுடைய வாழ்க்கை அப்படியே தலைகளா மாறிற்று, யோபினுடைய வாழ்க்கை அப்படியே தலைகளா மாறிற்று. ஆனா நீயோ அழிந்து போவதில்லை, நீங்களோ நிர்மூலமாக போகிறதில்லை. கர்த்தர் உங்களை உயர்த்தவே சித்தமாக இருக்கிறார். அவன் வாழ்க்கை அப்படியே தலைகளா மாறிச்சு. அடுத்த 40 வருஷம் ஆடுகளையே மேய்க்கிறான். நான் சொல்லுகிறேன், ஏன் இந்த ஆடுகளையே மேய்க்க ஆண்டவர் வைத்தார்? ஏனென்றா கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை இவனே வனாந்தரத்தில் நடத்த வேண்டியதாக இருக்கும். அதுக்கான மறைமுகமான ட்ரைனிங் தான். போய் வேற ஏதாவது வேலையை செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு இருக்கிறது போல அன்னைக்கும் பல வேலைகள் இருந்தது, செஞ்சிருக்கலாம், செய்யல. ஆடுகளை மேய்க்கக்கூடிய வேலையை கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இதே வேலையை தான் எனக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்காக இவன் செய்ய போகிறான். ஆகையினால கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு வருத்தம், ஏன் என் பிள்ளைக்கு படிப்பு தரல, ஏன் என் பிள்ளைக்கு இந்த திறமையை தரல, ஏன் என் பிள்ளைக்கு மேல் படிப்பை தரல. அவருக்கு தெரியும் எந்த படிப்பை கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஸோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க. கர்த்தர் கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்க அழிந்து போகிறதில்ல, நீங்க நிர்மலமாக போகிறதில்ல. உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்காக இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ ஒன்றை என் பிள்ளைக்காய் செய்கிறார், என் குடும்பத்திற்காய் செய்கிறார், எனக்காக செய்கிறார். உபத்திரவத்திலையும் கர்த்தரை உயர்த்துங்க, உபத்திரவத்திலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏதோ ஒன்றை செய்கிறார். எவ்வளவு உபத்திரவத்திற்குள்ளாய் போகிறீர்களோ, எவ்வளவு பாடுக்குள்ளாய் போகிறீர்களோ, எவ்வளவு நெருக்கத்திற்குள்ளாய் போகிறீர்களோ, நிச்சயமாய் அதை விட 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க தான் போறீங்க. நிறைய பேர் அற்பமாய் பார்த்திருக்கலாம். மோசேக்கு தன்னையை பார்க்கவே ரொம்ப கேவலமா இருந்திருக்கும். ஆனால் இது கர்த்தருடைய திட்டம். இவன் மறுபடியும் அரண்மனையில இருந்து வனாந்தரத்தில் போகணுங்கிறது கர்த்தருடைய திட்டம். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்க வைக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய திட்டம். சில உபத்திரவம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சில உபத்திரவம் உன்னை அழகான கருவியாய் உருவாக்கும். குயவன் களிமண்ணை நல்லா மிதிக்கிறான், நல்லா மிதிக்கிறான். சில நேரம் மிதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை வைத்திருப்பார். சில நேரம் அவமானத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மை வைத்திருப்பார். கைவிடப்பட்ட நிலையில கர்த்தர் நம்மை வைத்திருப்பார். நல்லது. ஆனால் உலகத்துக்கு தான் நீ மிதிக்கப்படுகிற மாதிரி, உலகத்துக்கு தான் நீ கைவிடப்பட்டவள் மாதிரி. ஆனால் அவருக்கல்ல. அவர் இதுவரையிலும் உன்னை கைவிடவில்லை. அவர் உங்களை உருவாக்குகிறார். அவர் உங்களை உருவாக்குகிறார். அவருடைய திட்டத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய நோக்கத்திற்கு, அவருடைய உடன்படிக்கை, அவருடைய வாக்கு தத்தத்திற்கு உன்னை உருவாக்கும்படி ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் அனுமதித்து உருவாக்குகிறார். நீங்க பாருங்க, கஷ்டப்பட்டு பணக்காரவர்களா வந்தவர்களுக்கும்,
திடீர் பணக்காரர்களுக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. சுபாவத்தில், கிரியைகளில் ரொம்ப வித்தியாசம் உண்டு. கஷ்டப்பட்டவர்கள் தான் கடந்து வந்த பாதையை சாகிறது வரைக்கும் மறக்கிறது இல்லை. அந்த தாழ்மை, பொறுமை, அன்பு, சகிப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் திடீர் பணக்காரங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அந்த தாழ்மை, பொறுமை, சகிப்பு, அனுகூலம், அனுசரித்து கொண்டு போகிறது, உதவி செய்கிற எதுவுமே இருக்காது. ரொம்ப வித்தியாசம். ஆண்டவர் நம்மளை நல்லா தகுதிப்படுத்தி ஒரு கனத்திற்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற சுதந்திரவாளியாக தேவன் உங்களை மாற்றும்படிதான் அநேக பாடுகளுக்கு வழியாக, அநேக உபத்திரவத்தின் வழியாக ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். ஆனாலும் நீ நல்ல போராட்டத்தை போராடு. கர்த்தர் கைவிட மாட்டார். நீதியின் கிரீடம் உனக்கு இல்லாமல் போகாது. அல்லேலூயா. அனலாயிருங்க. இந்த போராட்டத்திற்குள்ளாய் போனாலும் அனலாயிருங்க. நல்ல அனலாக இருக்கணும். இன்னைக்கு என்ன போராட்டம் வரட்டும், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பண கஷ்டமா, மன கஷ்டமா, இழப்பா, நஷ்டமா, குறைகளா, வேதனைகளா, நிந்தைகளா, அவமானங்களா, ஜெபம் பண்ணி அனலுக்குள்ள வந்துருங்க. அனல் இல்லாமல் இருந்தால் கஷ்டம். ஒரு மீன் குழம்ப சூட்டில் எத்தனை நாள் வச்சாலும் அது அப்படியே இருக்கும். ஆமாவா இல்லையா? நாம் சமைக்கிற உணவுகளை இப்போ சூடாக வச்சிருக்கிற வைத்து கொள்ளுகிற மிஷின்லாம் வந்துருக்குனீங்களே, அதே போல் இல்லைன்னா நல்லா குளிராக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா இறைச்சியெல்லாம் எவ்வளோ நாள் வச்சாலும் ஒன்றும் செய்யாது, அது பாட்டுக்கு இருக்கும். அதே போல தான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அனலாக இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் கெட்டு போகிறதில்லை. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கெட்டு போயிடுவேன். ஒரு விசுவாசி எப்போ கெட்டு போவான்? ஒரு நல்ல தண்ணி சூடாக இருக்கும்போது, ஒரு டீ, ஒரு பால் நல்லா கொதிக்கும் போது பக்கத்தில் ஒரு எறும்பு வராது, ஒரு ஈச்சி வராது, ஒரு பூச்சி வராது, ஒரு புழு வராது. ஆனால் எப்போ பால் ஆறி போகுதோ அப்போவே அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். காரணம், சூடு இல்லை, எல்லா சுத்தங்களும் வந்துடும், எல்லா தீமைகளும் வந்துடும். அடுத்த 2 நாளில் ரொம்ப நாற்றம் எடுத்து புழு வைக்க ஆரம்பிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அனல் இல்லாத விசுவாசி ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எதையும் பார்க்கும்போது எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் சாதாரணமாய் பார்க்காதுங்க. இந்த சூழ்நிலை எனக்கு சாதகமாய் மாறப்போகுது, நான் இந்த சூழ்நிலை ஆசீர்வாதமாய் இருப்பேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை கூடவே வைத்திருக்கிறார், அவர் எனக்கு முன்பதாக போகிறார், இந்த காரியம் எனக்கு வாய்க்காதுன்னே பார்க்காதுங்க. எனக்கு இது வாய்க்கும், இந்த ஊழியம் வாய்க்கும், இந்த குடும்பம் வாய்க்கும், எல்லாமே விசுவாச கண்களாய் பாருங்க, விசுவாசத்தோடு பாருங்க. விசுவாசம் ஆவில உங்களை அனலா வைக்கும், ஜெபம் ஆவில உங்களை அனலா வைக்கும், ஆராதனை ஆவில அனலா வைக்கும், உபவாசம் ஆவில அனலா வைக்கும். இந்த அக்கினி அனலா இருக்க வேண்டியது அவசியம், அக்கினி சோலையா இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத கவலைக்கு இடம் கொடுத்து நீங்க குளிரா மாறிடாதுங்க, வெதுவெதுப்பா மாறிடாதுங்க. பின்ன வாழ்க்கை கெட்டு போயிரும், தரிசனம் கெட்டு போயிரும், அழைப்பு கெட்டு போயிரும், வாக்குத்தத்தம் எல்லாம் இல்லாம போயிரும். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:15. வெளிப்படுத்தின விசேஷம் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமில்ல அனலுமில்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நாம நல்லா கவனிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவருடைய விருப்பத்தை கர்த்தர் தெரிவிக்கிறார். நாம் அனலாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அனலாய் மாற வேண்டும். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. ஒவ்வொருவருடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் அறிகிறார். அனல் இருக்கான்னு பார்க்கிறார், அனலா இருக்கிறாங்களான்னு பார்க்கிறார். இந்த தேசத்தில் 144 கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கர்த்தர் அறிகிறார்.
நீங்க வேற மாதிரி இருக்கலாம், நான் வேற மாதிரி இருக்கலாம், என்ன ஒருத்தங்க அவங்க வேற மாதிரி இருக்கலாம். வாழ்க்கை வித்தியாசமாய் வாழ்ந்தாலும் கர்த்தர் தனித்தனியாய் கவனிக்கிறார். நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். தனித்தனியாய் தனித்துவமாய் கர்த்தர் உங்களை அறிகிறார், என்னை அறிகிறார். ஆகையினால ஆண்டவர் சபைக்கு எழுதுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உலகம் முழுவதும் 800 கோடி ஜனங்களுக்கு மேல இருந்தாலும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் அறிகிறார். மகிமை உள்ள தெய்வம். அப்போ குறிப்பிட்ட சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ குளிரும் இல்லை அனரும் இல்லாமல் நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்பொழுது நீ நீர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் எல்லா ஆண்டவர் அடுத்தடுத்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அனலாயிருந்தால் நமக்கு ஆசீர்வாதம், அக்கினி சோலையாயிருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த அக்கினி இந்த அனல் தேவனோடு இருக்கும்போது உண்டாகும், விசுவாசத்தில் இருக்கும்போது உண்டாகும், வேதத்தை வாசிக்கும் போது உண்டாகும், உபவாசிக்கும் போது உண்டாகும், ஆராதிக்கும் போது நமக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் எல்லாம். ஆகையினால நான் சொல்லுகிறேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க, இடைவிடாமல் விசுவாச அறிக்கையை மட்டும் செய்யுங்க. நல்ல விசுவாசத்துல பேசுங்க. கணவன்கிட்ட தானேன்னு சொல்லி அவிசுவாசமா பேசிடாதுங்க. மனைவிட்ட தானேன்னு சொல்லி அவிசுவாசமா பேசிடாதுங்க. என் பிள்ளைகள்கிட்ட தானே, வெளியெல்லாம் நான் போய் ஆண்டவரை மறுதலிக்கலையே, என் குடும்பத்தில் தானே சும்மா பேச்சுவாக்கில் சொல்லுகிறேன் அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட கூட அவிசுவாசமா பேசிடாதுங்க. கர்த்தர் ஏற்கவே மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். எங்க பேசினாலும், எப்போ பேசினாலும், யாரிடத்துல பேசினாலும், எந்த இடத்துல பேசினாலும் விசுவாசத்துல மட்டும் பேசுங்க. பரலோகத்தின் தேவன் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். 2 பேர் பேசி கொண்டிருப்பார்கள், கர்த்தரோ கவனித்து கேட்பாராம். என்ன பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க? கர்த்தர் செவி கொடுக்கிறார். நம்ம பேச்சுகளை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. அனலாய் இருக்கத்தக்கதாய் பேசுங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவாய் பேசுங்க, ஆவின அனல் உண்டாக ஏதுவாய் பேசுங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம போகும்படியாய் பேசுறாதுங்க, அது நல்லது கிடையாது. தேவ சமூகத்தில் எல்லாரும் முழங்கள் படியிட்டு நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். சோதம் கோமரா மேல போட்ட அக்கினி அல்ல, கர்த்தர் உங்க மேல போட்ட அக்கினி. அந்த அக்கினி தேசத்தை அழித்தது. உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற அக்கினி தேசங்களை, உருகுலைந்த தேசங்களையும் உருவாக்குகிற அக்கினியாயிருக்கிறது. உடைக்கப்பட்ட உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆவில அனலாயிருங்க, ஆவில அனலாயிருங்க. இந்த அக்கினிதான் உங்களை வழி நடத்தும். இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பம் வழி நடத்தினது, இரவிலே அக்கினி ஸ்தம்பம் வழி நடத்தினது. இந்த அக்கினி உங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. அனலாயிருந்தா நீங்க வழி நடத்தப்படுவீர்கள், கர்த்தரால் நடத்தப்படுவீர்கள். அனல் ரொம்ப முக்கியம். அனலாய் மாறுங்க, அனலாய் மாறுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி அவிசுவாசம் உங்களை குளிர பண்ணும், உங்களை சோர்வடைய செய்யும், உங்களை விழுந்து போக செய்யும். விசுவாசித்து நில்லுங்க. நீங்க ஒரு சாதாரண தேவனை பின்பற்றல, ஒரு சாதாரண தேவனிடத்துல வந்து ஆராதிக்கல. அவர் அசாதாரணமான தெய்வம், அவர் அசாதாரணமானவர், சர்வ வல்லமை உள்ளவர். லோ ரா கா ஷா டா தா ரா. எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என் அவிசுவாசம் மாறட்டும், என் அவிசுவாசம் மாறட்டும்.
என் சோர்வு மாறட்டும். எழும்பு சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரீ பா ஷா க ட த ரா த ரா. மகிமை 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 மகிமை. கர்த்தருக்குள்ளாய் பிரகாசிங்க, கர்த்தருக்குள்ளாய் எழும்புங்க, கர்த்தருக்குள்ளாய் பிரகாசிங்க. ஏன் சோர்ந்து போகிறீங்க? நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் சகலதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கே செய்வார். உங்களுக்கு செய்யாமல் அவர் யாருக்கு செய்வார்? உங்களுக்கு செய்யாமல் அவர் யாருக்கு செய்வார்? ஓ ராமா ஷகடதரி ஹந்தோரோ. அல்லேலூயா அல்லேலூயா. சோர்ந்து போகாதுங்க, துக்கமாய் இருக்காதுங்க, அவிவிசுவாசமாய் இருக்காதுங்க. அல்லேலூயா. நல்ல தைரியமாயிருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு தைரியம் தான் உங்களை அனலாய் வைக்கும். ஆமென். அன்புள்ள தகப்பனே, பரலோக பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, நன்மைகளினால நிரப்புங்க ஐயா, ஆசீர்வதிங்க ஐயா. ஒருவரும் விழுந்து போக கூடாது. எளிமை பிரகாசிக்கட்டும், ஆவியில் அனலாய் மாறட்டும். அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருப்பார்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் எங்களை மாற்றுங்க, ராஜ்யங்களுக்கு ஆசீர்வாதமாய் எங்களை மாற்றுங்க. நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அப்பத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து அனுப்புகிறதற்காய் நன்றி, கொடுத்ததற்காய் நன்றி. நாங்கள் சுதந்தரிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.